We all love a legendary comeback, and Degree Original Cool Rush is back and better than ever. Cool Rush isn't just a scent, it's a movement, a fan favorite that delivers bold, fresh vibes and all-day sweat protection. Whether you have a man that spends hours in the gym, heads into the office early, or is just trying to stay fresh on a long day, Cool Rush has their back. Head to your local Walmart or Target and grab Degree Cool Rush, the fan favorite scent from the world's #1 antiperspirant brand. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். ராகவல், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செகண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் சாமி ரூம் பக்கத்துலேயே தான். எப்படின்னா நான் உட்காந்துருக்கேன்னா என் சைட்ல தான் வந்து ஹால்ல இருந்து கிச்சன் போற பாதை, லைக் அந்த நடக்கிற இடம். நான் படிச்சுட்டு இருந்தேன், யாரும் இப்படி போன மாதிரி இருந்துச்சு, லைக் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு, லைக் வெள்ளையா. என்ன அது ஒரு மாதிரியா இருக்கு, நான் பாக்கல, பயம் வந்துருச்சு, அவர் தான் வந்துட்டாரு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் புக்கையே பாத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி யாரும் நிக்கிறப்ப இருந்துச்சு, லைக் ரொம்ப கோபமா நின்றா ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும்ல, மூச்சு சத்தத்தோட அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பயம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இப்படியே உட்காந்துருந்தேன். கடவுளே நான் எதுவும் ஆயிடக்கூடாது, இப்படியே ஓடிடுவோமான்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் பை ஆகலான்னு கொஞ்சம் திரும்பி உட்காந்தேன். பார்த்தா அந்த உருவம் வந்து முட்டி போட்டு போய்கிட்டு இருக்கு, லைக் குழந்தை மீறி முதுவா என்னை பாத்துக்கிட்டே போகணும். என்ன பிரச்சனைனா அது ஃபீல் இல்ல, ஆனா அது வந்து என்னை பார்த்து வந்து ஒரு மாதிரி ஈரியா லைக் அந்த ஃபீல் இருக்கு எனக்கு. நான் பயந்துட்டு அங்கேயே நின்றுகிட்டு ஏஞ்சி நின்றுட்டேன், ஓடவும் முடியாது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுல கொஞ்ச நேரம் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கத்தி அழுந்துரும் சொல்லிட்டு கத்தி அழுந்து அம்மாவும் அப்பாவோடய வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. சொன்ன இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப வீட்டுல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா நடந்து முட்டிக்கால் போட்டு போனது? என் லைஃப்ல நான் இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன்க்கா, அது வரப்பெல்லாம் ஒரு ஒரு உருவத்துல வரும். ஓ, இப்போ வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்களா? இது ஒரு தொடர் கதையா? இது எனக்கு 15 வயசுல ஆரம்பிச்சிச்சு, இப்ப எனக்கு 28 வயசு ஆச்சு. இப்ப வரைக்கும் என் லைஃப்ல அந்த ஐயோ எப்பவுமே கூட இருக்கும். சோ வரப்பெல்லாம் வந்து நான் ஒரு கட்டத்துக்கு அந்த உருவத்தை பார்த்து பழகிட்டேன். நீதான் இத்தனை வருஷம் ஆச்சுக்கா. அது ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த தவழ்ந்து போனப்பெல்லாம் அந்த பயம் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு ஒரு 3-4 வருஷம் அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சா. சோ அவரு என்ன பண்ணிட்டாரு, நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டியா, அதோட உருவம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு புதுசா திடீர்னு பாக்குறப்ப பக்கு பக்குன்னு இருக்கும், அது வாயில வேற ஏதாச்சும் வந்துருச்சா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீட்டுல வந்து இதெல்லாம் நிறைய நினைச்சா. அப்ப கத்தியா இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி வந்து கனவுல வந்து வார்ன் பண்ணாரு, வந்து நீ வந்து புக்கே தொடக்கூடாது உன் லைஃப்ல, நீ வந்து படிக்கிறதே மறந்துரு, இதுக்கப்புறம் வந்து நீ அந்த ஒன்னாவதா வர்றது அந்த விஷயம் எல்லாம் வந்து உன் லைஃப்ல நடக்காது, நீ இதுக்கப்புறம் லைஃப்ல தோத்துக்கிட்டே தான் இருப்ப அப்படி. என்ன மீறி ஏதாச்சும் பண்ணினா நான் உங்க அப்பாவை கொண்டுருவேன், நான் ஒரு உயிரை என் கையோட எடுத்துட்டு போவேன், அது உன் உயிரா இல்ல உங்க அப்பா உயிரா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படி. அந்த வார்னிங் வந்ததுல இருந்து பயம் வந்துருச்சு. எந்த போட்டிக்கு போக மாட்டேன், எதுலயும் கலந்துக்க மாட்டேன், கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டேன். கிளாஸ்லயும் படிக்க மாட்டேன், மெனக்கெட்டு தூங்குவேன். படிச்சாதானே நீ வருவேன், நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தூங்குவேன். அப்படியேதான் போய்கிட்டு இருந்துச்சு. இது நீங்க வீட்லயும் சொல்லல, ஏன்னா யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு? சொல்லுவேன், அப்புறம் நம்பல. அப்புறம் Form 5 இன்னும் எக்ஸாம்க்கு 4 மாசம் என்னமோ இருக்கு. அப்பதான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து லைக் உண்மையாமே புரிஞ்சிச்சு நான் என்னமோ வந்து என்கிட்ட தப்பா இருக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளவு நாளா இத்தனை வருஷம் படிச்சு ஏன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி எங்க அம்மாட்ட அழுவ ஆரம்பிச்சிட்டேன். சரி, எங்க அம்மா வந்து கோயில் கூட்டு போச்சு. நாங்க கோலஸ்லங்கூர்ல இருக்கோம், அங்க வந்து ஒரு திருநங்கை கோயில் இருக்கு. ஸோ அங்கதான் எங்க அம்மா கூட்டு போனாங்க. அங்க போறப்ப நான் எங்க அம்மாட்ட சண்டை போட்டு தான் போனேன். அப்ப சரி எங்க அம்மா எனக்காக கடிச்ச ஒரு வாட்டி வா, இது சரி வரலன்னா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு. சரி நானும் போனேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க பார்த்தோன்னே எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க. லைக் இந்த விஷயம் வந்து உன்னோட சொந்தக்காரவங்க தான் பண்ணாங்க, இந்த இதுதான் விஷயம், இதனாலதான் நடந்துச்சு, நீ வந்து இந்த குடும்பத்துல வந்து கொஞ்சம் தனியா தெரிஞ்சிட்ட, லைக் நீ நல்லா படிச்சு வந்துட்டீங்கன்னா உன் ஃபேமிலி மேல ஏறி வந்துரும், சோ அதை நடக்க கூடாதுன்னு பண்ணாங்க அப்படி. அப்ப எடுக்க முடியுமான்னு சொன்னோம். சோ அது எடுக்க முடியாதுன்னு சொல்றோம். யாரு எடுக்க ட்ரை பண்றாங்களோ, விரட்ட ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு உயிர் பலியா அந்த வீட்டுல நடக்கும் அப்படின்னு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. 2 மாசம் இருந்துச்சு. சோ பாதுகாப்பு மீது ஒரு சின்ன காயத்ரி மந்திர தகுதி கொடுத்தாங்க. சோ அதுதான் நான் வச்சிருந்தேன். அது சொன்னாங்க உன் கூடவே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் எப்பவுமே அதை கூடயே தான் வச்சிருப்பேன். குளிக்க போனா கூட முடியில வந்து சேர்த்து அதை கட்டிடுவேன். அந்த அளவுக்கு பயந்துகிட்டு அதேதான் வச்சு அதை வச்சுதான் படிச்சேன். ஒரு 9 to 8 தான் படிப்பேன். ஏன்னா பகல்ல வந்து நான் தூங்கிட்டே தான் இருப்பேன். யானே எனக்கும் தெரியாது, நான் ஃபுல்லா தூங்குவேன். என்னால கண்ணு கூட திறக்க முடியாது. சோ 12 மணிக்கு மேல தெளிவா இருப்பேன். நானும் பார்த்தேன் 12 மணிக்கு மேலதான் தெளிவா இருக்கும்னு சொல்லிட்டு 12ல இருந்து 5 மணி வரைக்கும் படிப்பேன் நைட்டு. படிச்சுட்டு போவேன். அந்த தகுடு வந்து ஒரு பேக் பர்ஸ் மாரி வச்சு அதுக்குள்ளதான் நான் வச்சிருந்தேன். சோ சொன்னா வாஷ்ரூம் போறதுக்கு எங்கேயாச்சும் போறதுக்கு அதை விட்டு நவுந்தனா அவர் உடனே பக்கத்துல வந்து நின்றுக்குவாரு. என் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து நின்றுக்குவாரு.
கேட்பாரு, நான் வந்துட்டியா, அப்புறம் தெரிஞ்சிச்சு அதை விட்டு நான் தான் வந்துடும் அப்படின்னு. அப்புறம் 2 அந்த தகடுக்கு கிட்ட வரமாட்டாரு. அப்புறம் சாம்பிராணி போக போட்டா பக்கத்துல வரமாட்டாரு. என்ன பண்ணுவேன், சாம்பிராணி விடி எரியும். அப்ப அப்பா அம்மாவுக்குலாம் கதை தெரிஞ்சுட்டாலும் அம்மாவும் தங்கச்சியும் எப்பவுமே என் கூட ஹால்ல தான் தூங்குவாங்க. நடுவுல நான் பக்கத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படிதான் நடக்கும். என் தங்கச்சி வந்து கையில சொடக்கு உடைப்பாங்க. அதுதான் அவங்களோட ஹேபிட். சோ நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் அங்க உட்காந்து அவரு உடச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் பாப்பேன் என் தங்கச்சி தூங்கிக்கிட்டு இருக்கோம். இது பண்றதெல்லாம் இது பண்ணுது அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு, சரி நீ பண்ணு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு காதுல போட்டுக்காம நான் அப்படிதான் படிச்சேன். SPM ஓரளவுக்கு நல்ல கிரேட் எடுத்து வெளியாயிட்டல. அப்புறம் அடிச்சேன், ஓகே இந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த வீடு மேலதானே பண்ணீங்க SPMல 4A 3B + 2C. இவ்வளவு கஷ்டங்கள்லாம் தாண்டி அட்லீஸ்ட் இவ்வளவு பண்ணிருக்கீங்களே, பெரிய விஷயம் தான் அது. ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாம் 2 வருஷம் படிச்சு எடுக்கிறத நம்ம 2 மாசத்துல எடுத்துட்டோமே அப்படி சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா வந்து படிக்கிற விஷயத்துல வந்து அந்த ஆர்வம் போயிருச்சு. ஸோ நான் ITக்கு நார்மல் காலேஜ்ல தான் எடுத்தேன். ஹாஸ்டல் போனேன். அங்க ஒருத்தர் இருந்தாரு. நான் நினைச்சேன் நம்ம வீட்லயே விட்டு வந்துட்டு வரேன். சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் மர்மதேசம்.